ஹாய் வெல்கம் டு சேனல் ஷோ. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, எங்க கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபி சார் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 monthல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3 daysல மேஜர் டிஃபரன்ஸ் தெரியற மாதிரி ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ்வலா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரெமெடி. இது நான் அதிக அளவில் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது நான் வந்து கண்டினியூஸா ஒரு 3 days அந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா 4th day வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது என்னால ஒவ்வொரு டைமுமே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால ரொம்ப நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது பயங்கர ரிசல்ட்ஸ் கொடுத்தனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். பிகாஸ் நம்ம ஒரு குவிக் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் இன்கிரியன்ட் வந்து இது வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சில நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். எஸ்பெஷலி ஸ்கின் ஒயிட்னிங்னு பொறுத்த வரைக்கும் அந்த குவிக் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இன்கிரியன்ட் மட்டும் தான் வந்து கொடுக்கும். மற்றதெல்லாம் கொடுக்கும், பட் அது வந்து டைம் எடுத்துக்கும். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ரெமடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரியன்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை வந்து செஞ்சு காட்ட போறேன். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும். அண்ட் ஸ்கின் வைட்டன் ஆகியிருக்கு அப்படின்றது உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி. இதை நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணா மட்டும் போதும். இது நீங்க வந்து 3 days மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல. 3 daysலேயே நான் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும்ன்றதை நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? நீங்க எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நீங்க யூஸ் பண்ண உங்க ஸ்கின் கலர் அதிகமாகிக்கிட்டே தான் வந்து போயிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து என்னோட சீக்ரெட் ரெமடின்னு வந்து சொல்லலாம். என்னோட ஸ்கின் கலரை வந்து பாத்தீங்கன்னா 10 shades வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்னதாக இருந்துச்சு, அதனால வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வந்து துருவிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா துருவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துருவினதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அதை ஓரமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் 1 teaspoon வரைக்கும் அரிசி மாவு, அதாவது ரைஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து போட்டுக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சிருக்க அந்த கேரட் இருக்கு தெரியுமா, அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணுங்க. உங்க கையாலேயே வந்து பிழிஞ்சு விடுங்க. ஜூஸ் மட்டும் தனியாக வந்து விழுந்துரும். ஸோ நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு விழுகணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகணும். அந்த அளவுக்கு வந்து விழுந்தாலே வந்து போதும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட 3 days ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சுட்டு உங்களோட பாடி ஸ்கின்னுக்கு கூட நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த கேரட்லாம் துருவுறதுக்கு டைம் இருக்குது, போடுறதுக்குலாம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூட ரிப்பீட் பண்ணலாம். 100% ஷியோராக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு பிட் டைம் எடுக்கிற ப்ராசஸ் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெமடியை வந்து என்னோட ஃபேஸ்க்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதனால இந்த குவான்டிட்டியில் செஞ்சிருக்கேன். நீங்கள் உங்கள் பாடி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. பட் ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஸ்கின்ல இதை வந்து அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து எடுத்து அந்த நம்ம பேக் செஞ்சு வச்சிருப்போம் எல்லாத்தையும் எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்க. நான் என் ஃபேஸ், என்னோட சின், அதுக்கப்புறம் வந்து என்னோட சீக், அதுக்கப்புறம் கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutes அப்படியே வந்து விட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நீ தொடச்சி எடுத்துட்டு பாருங்க. இன்ஸ்டன்டாகவே ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு
ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட டார்க்னஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக க்யூர் ஆகிருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். டேன் எல்லாம் பயங்கரமாக போயிருக்கும். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டேஸில் கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். இந்த ரெமெடி யூஸ் பண்ணும் போது நீங்கள் அதிகமாக வெயிலில் போட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸே வந்து தெரியாது. பிகாஸ் நீங்கள் இந்த ரெமெடி போட்டு உங்களோட ஸ்கின் கலர் வந்து ஃபேராக்கி வச்சிருப்பீங்க. திருப்பி வெயிலில் போயிட்டு திருப்பி கருப்பாயிட்டு வருவீங்க. ஸோ அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா அம்பர்லா எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாய்.